குஜராத் மாநிலத்தைப் போல தமிழகத்திலும் மாநில அரசு பயிர் காப்பீட்டு திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. பொதுத்துறை நிறுவனமான தேசிய வேளாண் காப்பீட்டு நிறுவனம் ஏற்கனவே தமிழகத்தில் செயல்பட்டு வந்த நிலையில், அதையடுத்து தனியார் நிறுவனங்களை மட்டும் தமிழக அரசு ஊக்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழு மாநில தலைவர் பி.ஆர். பாண்டியன் தெரிவிச்சிருக்காரு. தனியார் காப்பீட்டு நிறுவனங்கள்ல காப்பீடு செய்து பேரிடரால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இதுவரை இழப்பீடே கிடைக்கவில்லைனோ, காப்பீட்டு தொகையே எட்டாக்கனியாகி விட்டதுன்னு கூறிய அவர், அரசும் வேளாண் துறையும் காப்பீட்டு நிறுவனங்களுக்கு ஆதரவாகவே செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டியிருக்கார். குஜராத்தில் மாநில அரசே தனியாக பயிர் காப்பீட்டு திட்டத்தை செயல்படுத்துவதால் பேரிடர் பாதிப்பு ஏற்படும் போது மாநில அரசே நேரடியாக இழப்பீடு வழங்குகிறது என்பதை சுட்டிக்காட்டிய பி.ஆர். பாண்டியன், தமிழகத்திலும் அதுபோல் இருந்தால் தேசிய வேளாண் காப்பீட்டு நிறுவனமே தேவையில்லைனோ, அல்லது பொதுத்துறை நிறுவனமான தேசிய வேளாண் பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் பயிர்களுக்கு காப்பீடு செய்வதை ஊக்கப்படுத்த வேண்டும்னோ தமிழக அரசை வலியுறுத்தியிருக்காரு.